சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இட்லி மற்றும் தோசை மாவுகளை சொந்தமாக தயாரித்து விற்பனை செய்து மேலும் பல தொழில் முனைவோர்களை உருவாக்கி வரும் நிறுவனம் எம்கே ஃபுட்ஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் திரு மணிகண்டன் மாடசாமி அவர்கள் இந்நிறுவனத்தை குறித்தும் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் குறித்தும் நேயர்களுக்கு விளக்குகிறார். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மணிகண்டன். நான் சென்னையில் புளியந்தோப்பில் எம்கே ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை கிட்டத்தட்ட இந்த 15 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இட்லி தோசை மாவு தொழிலை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தாண்டி ஒரு 1000 ஆண்டர்பிரனரை உருவாக்கணுங்கிறது என்னுடைய கோல். இந்த பிஸ்னஸை கடந்து இந்த தொழிலில் நான் ஜெயித்த மாதிரி இன்னும் 1000 பேரை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய கோல். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் பார்க்குறேங்க. இந்த துறைக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் என்ன? எப்படி வந்தீங்க? ரொம்ப நல்ல கேள்வி சார். நான் இந்த பிஸ்னஸை ரொம்ப விரும்பிலாம் வரல. நான் 2008 2009 எங்களுக்கு குலத்தொழில் மளிகை கடை தான். நாங்கள் மளிகை கடையில் வியாபாரம் பண்ணுறது தான் எங்களோட தொழில். அப்பா மளிகை கடை வச்சுருந்தா நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேருமே அந்த கடையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்து. காலையில் 8 மணி வரைக்கும் நான் கடையில் நிற்கணும், ஈவினிங் 4 மணிக்கு கடைக்கு வந்துடணும். இடைப்பட்ட இந்த நேரம் தான் எனக்கு படிக்கிறதுக்கு இருந்தது. மிச்சம் எல்லா நேரமுமே நான் மளிகை கடைக்கில் இருக்கணும். இந்த டைமில் தெருவில் 4 பேர் மீன்பாடி வேண்டாம். 2008 2009 மாவு இவ்வளோ டிமாண்ட் கிடையாது. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் இந்த இட்லி தோசை மாவை மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அரைக்கணும், எங்கள் வீட்டுக்கே நாங்கள் அரைக்கணும்னா கூட வெளியே இன்னொரு இடத்துல கொடுத்து அவங்ககிட்ட கிரைண்டரில் அரைச்சி வீட்டில் கொண்டு பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே. இப்போ மீன்பாடியில் ஒரு 4 பேர் கொண்டு கொடுக்கும்போது மக்கள் யாருமே அவங்ககிட்ட வாங்கலை. அவங்க வாங்காமல் விட்டதுனால அவங்க மாவை கீழே விட்டுட்டு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் அவங்க வரதை விட்டுட்டாங்க. அங்கே தான் எனக்கு பயணம் தொடங்குச்சு. கன்சியூமர் எங்கள் கடையில் நாங்கள் மளிகை கடை வச்சுருந்ததுனால எங்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு அது வேண்டாத வேலையாக தோணுச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ கடைக்கு 5 பாக்கெட்டாக போட ஆரம்பித்தேன், அதை அரைக்க ஆரம்பித்தேன். 5 பாக்கெட் 10 பாக்கெட் ஆச்சு, 10 பாக்கெட் 50 பாக்கெட் ஆச்சு. அந்த 50 பாக்கெட் ஆசை விடாதுங்கிற மாதிரி முதல் தோல்வி. வழக்கமாக பக்கத்தில் கொண்டு போய் 5 ரூபாய்க்கு ஒரு கொண்டு வந்து 5 பாக்கெட்டுக்காக அரைக்கிற இடம் ஒரு 50 பாக்கெட்டுக்கு வரும்போது அப்படியே நின்று போயிடுச்சு. அது வீணாக போயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு நஷ்டம்னா நஷ்டம். அந்த 200 ரூபாங்கிறது 2009 2010 ரொம்ப பெரிய பணம். என் பணத்தை இவ்வளோ நாள் சம்பாதிச்சதெல்லாம் ஒரே நாளில் விற்றுட்டேன்னு சொல்லி அடிக்கும் போது இனிமேல் நம்ம பெருசாக பண்ண வேணாம், டெய்லி 10 பாக்கெட் விற்கிறது விற்றா போதும் அப்படிங்கிற இடத்துல இருந்தேன். நம்ம ஆளுங்களுக்கு தான் ஒரு பழக்கம் இருக்க. இவருக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கினார்னா அந்த பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் கடை போட்டுருவாங்க. ஸோ அதேமாதிரி நான் விற்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க இன்னொருத்தர் கடை போட்டார். அப்போ எனக்கு காம்படிஷன் வளர ஆரம்பிச்சிச்சு. அவரை மாதிரி நான் தனியாக பண்ணால் நான் தனியாக மாவு அரைக்கணும். அப்போ தான் என்னை தேடி வந்து ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இங்கே மளிகை கடை வச்சுருந்ததுனால இங்கே சுற்றுவட்டார பகுதியில் இருந்த கடைக்காரங்களாம் எங்களுக்கு பழக்க வழக்கம். அப்படியே மார்க்கெட்டில் எங்கள் கடையில் விற்கிற மாதிரி அக்கம் பக்கத்து கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். 300 கிலோ வானோம், 1000 கிலோ வானோம், 1000 இன்னைக்கு 10,000 கிலோவில் நிற்கிறோம். இப்படி தான் இந்த தொழிலில் கடந்து வந்தோம். இதில் நிறைய கீழேயும் விழுந்திருக்கும். சில இடங்களில் சந்தோஷமான பக்கங்களும் இருக்குது, நிறைய இடங்களில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்க நிறைய பேர் வருவாங்க, காசு கொடுக்காம விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்காக கொஞ்சம் பெருசாக யூனிட் வைக்கலான்னு கொண்டு போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாதாவரத்தில் ஒரு மிகப்பெரிய யூனிட் வச்சேன். கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணேன். 12 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன். எண்ட் ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிற 3 மாதத்துக்குள்ளே ஒரு 28 லட்ச ரூபா கடன். என்னுடைய இதே பிஸ்னஸை நான் முழுசாக நம்பினேன். என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேங்கிறத கண்டுபிடிச்சேன். திரும்ப என்னோட புளியந்தோப்புக்கே வந்தேன். புளியந்தோப்பு என்னை வாழ வைக்கிற இடம். திரும்பவும் என்னுடைய மார்க்கெட்டை ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவி செஞ்சிச்சு. என்னோடய பிஸ்னஸில் கடந்த 1.5 வருஷத்தில் நான் என்ன பண்ணி அந்த 28 லட்ச ரூபா கடன் அடைச்சனோ அதே விஷயத்தை அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற பரிணாமத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னால் இன்றைக்கி ட்ரெயினராக ஒரு 120 பேருக்கு மேலே ட்ரைனிங் செஷன் எடுத்திருக்கோம். அதில் 60 பேர் மேலே கம்பெனி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஒரு 4-5 கம்பெனி அவங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்டே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ட்ரைனிங், கன்சல்டிங் அண்டு டெக்னிக்கல் கன்சல்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதை தாண்டி இந்த இட்லி தோசை பேட்டரில் ஐசி அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பிராண்டாக ப்ரீமியம் ப்ராடக்டாக இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்
நீங்கள் எடுத்தீங்கன்னா வளர்கிற பிராண்ட் எங்களோட சேர்ந்து நீங்களும் வளரலாம். இட்லி தோசை மாவில் மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க, கை கொடுங்க, நம்ம சேர்ந்து வளருவோம். வியாபார வாய்ப்பு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா அது எப்படி பாசிபிள்? ஒரு பாக்கெட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு மார்ஜின் கொடுக்குறேன். வெறும் 10% ப்ராஃபிட்டில் சொல்கிறேன் சார். ஒரு 5 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 500 பாக்கெட் வைக்கணும். 10 கடைகள் 50 பாக்கெட் அப்படின்னா உங்களுக்கு 500. 50 பாக்கெட்டுக்கு ரொம்ப அதிகமான நம்பர். ஒரு கடைக்கு 5 பாக்கெட் தான் வைக்க முடியும்னா 100 கடைக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 100 கடைகள் 5 பாக்கெட், 500 பாக்கெட். 500 பாக்கெட் இன்ட்டு 5 ரூபான்னா 2500 வரும். ஒரு மாதம் 75,000. இதே நம்பரை 1000 கணக்கு பண்ணால் 1.5 லட்ச ரூபா. ஸோ வித்தின் 1 இயரில் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 1000 கிலோ மூவ் ஆன் பண்ண முடியும். நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுவோம், பிராண்டிங் சப்போர்ட் பண்ணுவோம். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த 1000 கிலோ 1 இயரில் வரும். பிஸ்னஸ்ங்கிறது இன்றைக்கே நாளைக்கே பணம் சம்பாரித்து பெருசாக போகணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் முழு உழைப்பையும் போடணும். உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ஒரு வருஷமாவது இதில் உங்களோட டைமை போட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் உங்களால் கண்டிப்பாக 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. வெறும் பார்ட் டைமாக ஒரு 1 ஹவர் மட்டும் ஒர்க் பண்ணி ஒரு 100 பாக்கெட்டை சேல் பண்ணியே அவங்களால மாதம் 15,000 30,000 வரைக்கும் எடுக்க முடியுது. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுது. நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற காஸ்டிங்கில் பாட்டில் நெக் ப்ரைஸில், ஏன்னா ஹோல்சேல் மேனுஃபேக்சரர் நான் அளவுக்கு அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்னோட காஸ்டிங் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் வால்யூமில் அதிகமாக்கும் போது உங்களோட ப்ரைஸிங் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அங்கேருந்து உங்களோட ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகமாகி நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எம்கே ஃபுட்ஸ்லேருந்து நான் இந்த பிஸ்னஸ் கிளாஸ் செஷனுக்காக நான் அட்டன் பண்ணியிருந்தேன். இந்த செஷன் நான் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10% ஐடியாவும் ஒரு 20% கான்ஃபிடென்ஸும் இருந்தது. ஆனால் இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அது 100% அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொடுத்த ஒரு டாபிக், ஒரு கிளாரிட்டி இருக்கட்டும், ஒரு டாபிக்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ஒரு டாபிக் சொல்லும் போதும் ரியல் டைம்ல இன்னைக்கு பிஸ்னஸ்ல இந்த மாவு பிஸ்னஸ் பத்தி மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்னஸ்ல இருந்தும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு, அதுல இருந்து என்ன ஒரு விஷயம் நம்ம கத்துக்க முடியும், அதை நம்ம பிஸ்னஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதுதான் முதல் நிலை, அரிசியை ஊற வைக்கிற இடம். இங்கே நாங்கள் எத்தனை கிலோ ஊற வைக்கணும் அப்படிங்கிற அளவில் கணக்கு பண்ணி இதில் ஊற வச்சுட்டோம். இங்கே வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணதை இப்படி எடுத்துருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், சோக்கிங் அண்ட் கிளீனிங். முதல் நிலை அரிசியை ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணுற இடம் தான் இந்த இடம். இது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ். அடுத்த இடம் அரிசியை அரைக்கிறது. 1 மணி நேரத்துக்கு 90 கிலோ வரைக்கும் இதனுடைய ப்ரொடக்ஷன் அவுட்புட் வெளியே வரும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி இங்கே ஊற வைக்கிற நிலைமையிலேருந்து மாவை அரிசி எடுத்து நாங்கள் மாவை அரைச்சிருவோம். இது 1 மணி நேரத்துக்கு 90 கிலோ வரைக்கும் அவுட்புட் வரும். ரெண்டாவது உளுந்து, அந்த 90 கிலோ உளுந்துக்கு தேவையான அளவில் தேவையான மிஷினை போட்டு 3 அவுட்புட்டாக உளுந்தை தனியாக அரைக்கிறோம் ட்ரெடிஷ்னல் முறையில். அதுலேயே சேர்த்து அரைச்சா இட்லி கொஞ்சம் ரஃபாவோ கல்லோ அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு சாஃப்டாக இட்லி வரணும், டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக தோசை இருக்கணுங்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் முறையிலேயே நாங்கள் இன்னும் மாவை கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து உளுந்து எடுத்த உடனே எங்களோட கைப்படாமல் அப்படியே மாவை கொண்டு போய் இதில் போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து மிக்சிங், அதுவே பிளெண்ட் பண்ணிவிடும் ப்ராடக்டை. ஸோ மாவு பிளெண்ட் ஆன உடனே அக்கா கீழே பேக் பண்ணிவிடுவாங்க. பேக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் அவங்க ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் கம்பெனியில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஒரு நாளைக்கு 1500 கிலோலேருந்து 2500 கிலோ வரைக்கும் இந்த யூனிட்டில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோங்க. உங்களுடைய இந்த இட்லி மாவினுடைய தரம், குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, எப்படி இருக்கு? குவாலிட்டி மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். நாங்கள் நினச்சிருந்தா எங்களுடைய ஒவ்வொரு யூனிட்லேயுமே எங்களால் 10,000 கிலோ வரைக்குமே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இருக்கிற மேன் பவரை டைட்டாக பண்ணி க்ளீன் பண்ணாமல் ஹைஜீனாக இல்லாமல் இருந்திருந்தால் எங்களால் இன்னும் 10,000 கிலோ 20,000 கிலோ. இங்கே நீங்கள் லோக்கல் வெண்டர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ரேஷன் அரிசி காம்படிட்டராக இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும், நிறைய பேர் இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் கள்ளச்சந்தை மார்க்கெட்டில் இட்லி தோசை மாவை அரைச்சி அந்த இடத்த க்ளீன் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஸோ சுத்தங்கிறது முக்கியம். ஏன்னா இது சாப்பாடு. எனக்கு இந்த பிஸ்னஸை ஏன் நான் இந்த 15 வருஷமாக
வெற்றிகரமாக பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவங்க யாருக்கும் ஒரு உணவை நம்ம வாங்கி கொடுக்குற நிலைமையில இல்லை. பட் அவங்களுடைய கிச்சனில் சாப்பாட்டு கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம். இதுக்காக கடவுள் நமக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம்தான். அப்போ இதை எவ்வளோ தரமாக கொடுக்கணும். என் வீட்டு குழந்தையும் இதைத்தான் சாப்பிடுதுங்கிறதுனால தான் இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹைஜீன் அண்ட் குவாலிட்டியை ப்ராமிஸ் பண்ணி எனக்கு ஒரு யூனிட்லேருந்து ஒரு 1000 கிலோ ப்ராடக்ட் தயாரித்தா போதும். ஸோ குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால மட்டும்தான் 1000 1500 கிலோ 2500 கிலோ அரைக்கிறதுக்கான மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு ஒரு யூனிட்டுக்கு 1000 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணால் போதுங்கிறத மட்டும்தான் பிளான் பண்ணி பண்ணுறேங்க. ஸோ குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். குவாலிட்டியில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. தரமான பொருளை மட்டும்தான் வாங்குகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டை மட்டும்தான் பர்ச்சேஸே பண்ணுறோம். இப்போ இந்த இட்லி மாவு வந்து உடனே தயாரித்து உடனே விற்க முடியுமா, இல்லை அதுக்கு இந்த புளிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றியெல்லாம் சொல்லணும். எஸ் சார். ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுலேருந்து 8 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன் பீரியட் டைமுங்க. அந்த டைமில் நாங்கள் டெலிவரி கடைங்களுக்கு கொடுத்துருவோம். உடனே அவங்க கூலரில் வச்சுருவாங்க. கூலிங்கில் இருந்தால் ஒரு 3 நாள் வரைக்கும் பெட்டர் தாங்குங்க. இதை தாண்டி எங்ககிட்ட இங்கே கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ப்ராடக்ட் தயாரிக்கிறத நாளைக்கு தான் மார்க்கெட் கொண்டு போகணும் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுப்போங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷனுக்காக 8 மணி நேரம் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் எவ்வளோ சப்ளை பண்ண முடியும்? இப்போ தற்போது வந்து உங்களுடைய இந்த பிராண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது? இப்போதைக்கு புளியந்தோப்பில் மட்டும்தான் இருக்குங்க. புளியந்தோப்பை தவிர மற்ற எல்லா பகுதியிலையுமே டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐசி ப்ரீமியம் பேட்டர் அப்படிங்கிறது மார்க்கெட்டை இப்போ நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். சென்னையினுடைய மார்க்கெட் ஷேரில் 1% ஷேராவது நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான பிராண்டிங் இப்போ நான் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். என் மூலமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் வளரலாம், நானும் வளரலாம். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வளரலாம். ஸோ எல்லா பகுதியிலையுமே எனக்கு விநியோகஸ்தர்கள் தேவைப்படுறாங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. இப்போ இந்த துறைக்கு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும்? அவங்க என்கிட்ட ஒரு 4 மாடல் இருக்குங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் என்கிட்ட இருந்து ப்ராடக்டை வாங்கிட்டு கொண்டு போய் விற்றுட்டு உங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு என்னோட காசை ரிட்டர்ன் பண்ணுற இடம். ரெண்டாவது 55,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம். அங்கே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட் மார்ஜினும், சம் போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட், இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். 95, 145 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. என்னோட வெப்சைட் கீழே கொடுக்குறேன். அதில் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற போர்ட்டலில் ஃபுல்லாக டீட்டெயில்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் முதலீடு இருந்தாலும் வரலாம், முதலீடு இல்லாமலும் வரலாம். முதலீடு போட்டு வரும்போது உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக வரும். 6 மாதத்தில் நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கான ஃபுல் சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரீங்க, பணத்தை சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சுட்டு வித் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கிற இடத்துக்கு மாறிக்கோங்க. ஸோ ரெண்டுமே உங்கள் இடம் தான். ஏன்னா ட்ரெஷர் கண்ட்லேருந்து எடுக்கிற உங்களுடைய ஒரு ரூபா பணமும் எங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பணத்தை அழிக்காமல் இருக்கணுங்கிற இடத்த நாங்களும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோம். ஸோ உங்களை சம்பாதிக்க வைக்கிறது தான் எங்களுடைய கோல். மினிமம் மாதம் உங்களை 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். மணிகண்டன் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணது, எப்படி ஃப்ரம் கிரவுண்ட் அவங்க பில்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நாங்கள் அவங்க யூடியூப்ல சோஷியல் மீடியாவில் பார்த்து இங்கே வந்து சேர்ந்தேன். ரொம்ப நாளாவே இது எங்களுக்கு எங்கள் அம்மாவோட ட்ரீம் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ரொம்ப நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சது. ஃபுல்லாக ரோட் மேப் போட்டு உங்களுக்கு தருவாங்க. இங்கே நல்லா என்ன ஃபேக்ட்ரி விசிட் போச்சு, அங்கே நிறைய இன்சைட் கிடைச்சது. அங்கே ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசி அங்கே நிறைய இன்சைட் ஆகி அப்புறம் எண்ட்ல காஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு நல்லா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ இது தவிர இப்போ வெளி ஊர் நேயர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கு? சார், நாங்கள் இந்த பிஸ்னஸை உங்கள் ஊரில் எப்படி தொடங்குறதுங்கிறதுக்கான ட்ரைனிங் செஷன் எடுக்கிறோங்க. ஒவ்வொரு மாதமும் மாத கடைசியில் 26 - 31 ஒரு சண்டேல அந்த கிளாஸ் இருக்கும். அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது பண்ணிக்கணும்னா அந்த ட்ரைனிங் செஷனுக்கான ஃபீஸ் அமௌண்ட் 5,000 ரூபாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா 26 - 31 உங்களுக்கு நடந்துடும். எங்கே நடக்கும்? நாங்கள் சென்னையில் ஒரு நியரஸ்ட் ஹோட்டலில். இந்த செஷனில் எத்தனை பேர் கலந்துப்பாங்க? குறைஞ்சது ஒரு பேட்சுக்கு 5 பேர் மட்டும்தான் எடுப்போம். ஒரு மாதத்துக்கு 5 பேருக்கு தான் கிளாஸ் எடுப்போம். ஏன் இதில் 10 பேர் 20 பேர் 50 பேர் சேர்த்துக்கலாமே? இல்லை, இங்கே எனக்கு பணம் சம்பாதிக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் அந்த தொழிலை முழுசாக கற்றுக்கணும். இதில் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை கூட்ட வந்து என்னோட ஃபேக்ட்ரியில் மாவு அரைக்கிறத மட்டும் சொல்லித்தராமல் இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, பிராண்டிங்னா என்ன, வாட் இஸ் த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ். ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கான பிஸ்னஸ் கோல் இருக்கணும், நம்மக்கிட்ட ஒரு டார்கெட் இருக்கணும். அடுத்த 1 வருஷத்தில் நம்ம எங்கே போகிறோங்கிற டார்கெட் செட் பண்ண தெரியணும். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத உங்ககிட்ட அன்றைக்கி ஒரு நாளில் நாங்கள் டயக்ராமாக வரைஞ்சி
ஆரம்பிச்சு நீங்களே உங்கள் பிஸ்னஸை இன்னொரு பரிமாணம், நீங்கள் இப்போ இந்த பிஸ்னஸை எப்படி தொடங்கலாம்னு நினச்சிருப்பீங்க? ஒரு சின்ன அமௌண்ட் கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, முதல்ல போய் ஒரு கிரைண்டரை வாங்கி மிஷினை அரைப்போம், பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு போட ஆரம்பிப்போம், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வளரலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. தொடங்கின ஒரு 3 மாதத்துலேயே தொடங்கும் போது ரொம்ப இன்ஸ்பயராக தொடங்கின நீங்கள் ஒரு 3 மாதத்தில் டயர்டாகி என்னால் முடியலப்பா, உடம்புலாம் வலிக்குது, எவ்வளோ படம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கவே மாட்டேங்கிறாங்க, மாவு புளிச்சு போயிருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கிற ஒரு ஒரு சோகமான நிலைமைக்கு மாறிடுவீங்க. அந்த இடத்துலேருந்து உங்களை மாற்றுறதுக்கான இந்த மாதிரி நிலைமை போகாமல் உங்கள் பிராண்டை கன்சியூமர் எடுக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த தொழிலையே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் டே பை டே மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு சொல்கிற எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி அதில் ஜெயிச்சிருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான். ஸோ நீங்கள் அதை கற்றுக்கும் போது தோக்காமல் உங்கள் டைமை ரொம்ப எடுத்துக்காமல் ரொம்ப சீக்கிரமாக உங்களால் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதை முழுசாகவே அன்றைக்கி ஒரு நாள் செஷனில் 8 மணி நேரத்தில் முழுசாக கற்றுக்க முடியுமா? இல்லை சார், 8 மணி நேரத்தில் உங்களுக்கு தியரிட்டிக்கல் மட்டும் தான் இருக்கும். அடுத்த 1 இயருக்கு நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுவோம், அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நானும் நீங்களும் முழுசாக சப்போர்ட் பண்ணுவோம். 2வது இடம் டெக்னிக்கல் கன்சல்டிங். நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்து ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ண முடியல, எங்களுக்குன்னு நிறைய ஒர்க் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கன்சல்டிங் கூட முடியும்னா டெக்னிக்கல் கன்சல்டிங்கான ஃபீஸ் அமௌண்ட் 25,000 ரூபாங்க. நாங்கள் உங்கள் ஊரில் வந்து 1 வாரம் தங்கி என்ன மாதிரியான மிஷினரி நீங்கள் எக்யூப்மெண்ட் பண்ணணும், உங்களோட பிளான் என்னங்கிறத வரைஞ்சி நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், உங்களால் 1 லட்ச ரூபா மினிமம் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் சார். ஸோ உங்களோட ஆக்ஷன் பிளானை, உங்களோட கோலை நாங்கள் உங்கள் ஊரில் அந்த செஷனில் வந்து நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இங்கே எப்படி 5 பேரோ அந்த செஷனுக்கு நாங்கள் வர இடத்துல நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் கிளைண்டாக இருப்பீங்க. அடுத்து டெக்னிக்கல் கன்சல்டிங். உங்களுடைய கம்பெனியை நாங்கள் ரன் பண்ணுவோம். எங்களுடைய எம்ப்ளாயி ஒருத்தர் உங்கள் ஊரில் 1 மந்த்துக்கு ஃபுல்லாக தங்கிக்குவார், அவரே ஆப்ரேஷன் ஃபுல்லாக பார்ப்பார், நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் கன்சல்டிங். இதனுடைய ஃபீஸ் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ஆகும் சார். ஸோ இதுதான் என் மூலமாக வெளியூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புங்க. உங்களுடைய இந்த பிராண்டிங் பற்றி சொல்லுங்களேன், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி. ஐசி அன்பு இது முதல்ல நாங்கள் தொடங்கின எங்களுடைய கம்பெனியோட பேர். அம்மாவோட அன்பு அப்படிங்கிறத தாண்டி அம்மா எப்படி தாய்மையான உணவோட நமக்கு பாசம் இருக்கும், அது மாதிரி இந்த ப்ராடக்டை கொடுக்கணும்னு பார்த்தேன். பட் இது உணர்வு பூர்வமானதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. நிறைய இடங்களில் கீழே விழுந்து மேலே விழுந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணால் பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம், அன்பை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதால உங்களுக்கான தொழில் வாய்ப்பை நாங்கள் எப்படி பார்க்குறோம், ஏன் ஐசி உங்களுக்கான தொழில் வாய்ப்பை நாங்கள் எப்படி உருவாக்கி தரோம், அடுத்தவங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சா அது ஒரு பிஸ்னஸ். ஸோ உங்களை நாங்கள் எப்படி பார்க்குறோம், மக்களுக்கு இந்த பிஸ்னஸில் இட்லி தோசை மாவில் கன்சியூமரோட டைமை நாங்கள் சேவ் பண்ணுறோம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சாஃப்டான கிறிஸ்பியான தோசை வேணும் அப்படின்னா ஐசி இட்லி தோசை பேட்டர் மூலமாக அந்த இது கிடைக்கும். ஸோ அதை நாங்கள் உருவாக்கி தரோம். டிஸ்ட்ரிபியூஷன் வர்ற உங்களுக்கு மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான இடத்த நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஐசி அப்படிங்கிறதுக்கான பேருக்கான காரணம். இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டட் கம்பெனி தான். கவர்மெண்ட் சொல்லியிருக்க எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட சரியாக இருக்குங்க. இதுதான் எங்களுடைய 2 பிராண்ட். இதை தவிர நாங்கள் ஒயிட் லேபிளிங்காக நிறைய பேருக்கு ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சக்தி, சிவஜோதி, அருள்ஜோதி, ருசி, சாதனா, இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. இன்னும் வரக்கூடிய இடத்துல லா ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 டன் கேஜை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ சென்னையில் இருக்க நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுக்க முடியுமா, தாராளமாக பண்ணி கொடுக்கலாங்க. லோவஸ்ட் பாட்டில் நெக் ப்ரைஸ்க்கே பண்ணி கொடுக்குறேன். மார்ஜின் நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க. உங்களுடைய அடுத்த 5 ஆண்டு கால திட்டம் என்ன? ரொம்ப பெருசுங்க. முதல்ல சென்னை, இந்த வருஷத்துக்குள்ளே சென்னையை பிடிக்கணும். அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க போயிருக்கணும். அடுத்த 5 வருஷத்தில் இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா ப்ராடக்டாக என்னோட ஐசி இருக்கணும். 2040 உலகளாவிய ப்ராடக்டாக, இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டாக ஐசி இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி பார்த்துட்ருக்கேங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலிமா யாரெல்லாம் உங்களை என்னென்ன பர்பஸ்க்காக தொடர்பு கொள்ளலாம்?
இட்லி தோசை மாவு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் நான் வெளியூரில் இருக்கேன், சென்னையில் இல்லை. வெளியூரில் இருக்கேன். இந்த ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணலாமா இல்லை டெக்னிக்கல் கன்சல்டிங் எடுக்கலாமா அப்படிங்கிறவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னோடய ஃப்ரீ வெபினார் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் வெறும் நம்பர் 9 அழுத்தினாலே நான் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் என்னோடய ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க. ரெண்டாவது இடம் டிஸ்ட்ரிபியூஷன். நான் ரொம்ப முழுசாக எதிர்பார்க்குறது சென்னையில் இருக்க மக்களை வாழ வைக்கிறதுக்காக நான் வளரக்கூடிய ஒரு பிராண்ட். இந்த டைமில் நீங்கள் என் கூட சேரும்போது டிஸ்ட்ரிபியூஷன் கால் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இட்லி தோசை மாவு தொழில் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா உங்களுடைய பகுதியில் நீங்கள் இதை எடுத்து விநியோகம் பண்ணலாம். ஹோட்டல், கேட்ரிங், ரீட்டைல் அண்ட் டைரக்ட் டு கஸ்டமர். ஸோ 4 மாடல் இருக்குது. 4 மாடலில் எதனாலுமே நீங்கள் எடுத்து விநியோகம் பண்ணலாம். மாதம் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். வாங்க, நேராக என்னோடய ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள். எப்பயுமே வாங்க, 1-to-1 கால் எடுப்போம், நம்ம பார்ப்போங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் காலை நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன். இப்போ இருக்கிற இந்த கார்ப்பரேட் யுகத்தில் இந்த ஒரு காம்படிஷனில் நீங்கள் வந்து இதை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கா? இது வந்து மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுற பொருளுங்க. என்ன தான் கார்ப்பரேட்டாக இருந்தாலும் அவங்களுடைய ப்ரைஸ் வாருங்கிறது எங்கேயோ இருக்குது. லோக்கல் வெண்டர்ஸை விட பெஸ்ட்டு. இதுதான் என்னுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு. நான் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறேன், ஏன்ப்பா உங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னு என்ன கேட்டார்னா, சார் இது ஐடி பேட்டரை விட ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், லோக்கல் வெண்டரை விட பெஸ்ட்டு குவாலிட்டியில் தரேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி பிளேஸ்மெண்ட் கொடுங்க. கன்சியூமர் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கண்ணே. அதுக்கப்புறம் கன்சியூமரோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி கிட்டத்தட்ட 14 வருஷமாக இதே பிஸ்னஸில் இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு இளம் தொழிலதிபராக நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? 9 to 5 ஜாப்பை விட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலாமா, வந்தால் ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற பயமும் தயக்கமும் உங்களுக்குள்ளே இருக்குது. நான் 10th படிக்கும்போது நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். எப்படி உள்ளே வந்தேன், எல்லாமே சரியாக இருந்தால் தான் தொழில் பண்ணணும்னு நினைக்கல, தொழில் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஏதோ ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேருக்கு என்னை பற்றி தெரியும். மணிகண்டன் யார், இந்த மணிகண்டன் மாடசாமி யார், அவர் என்ன சொல்லி தந்துட்டு இருக்காருங்கிற விஷயத்த என்னால் முடிஞ்ச ஒரு சிலருக்கு தெரிய வச்சுருக்கேன். ஸோ இந்த புதுயுகமாக சேனலில் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் சரியாக இருந்ததாக பண்ணுவேன்னு இல்லை, இருக்கிறத வச்சு தொடங்குங்க, ரொம்ப பெருசாக உயர முடியும். ஸோ நானும் வளரணும், நீங்களும் வளரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேங்க. வணக்கம், நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.